ஜிவி ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருந்தால் போதுமா? ஜிவி அவர்கள் இசையமைக்கிற ஒரு மிகப்பெரிய ஹீரோட ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இருக்கணும்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா யாரை சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. எஸ், நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படம் AK64 இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டு தான் சொன்னாங்க. அடுத்து அந்த படத்தை யார் தயாரிக்க போகிறதுன்ற அப்டேட்டு இது வரைக்கும் வந்த பாடம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இந்த கூட்டணி குட் பேட் அக்லி அப்படின்ற படம் மூலமாக வெற்றியை பார்த்தாலும் இந்த டீம் அடுத்த ப்ராஜெக்டில் இறங்கி உடனே ஒரு சக்ஸஸை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம அஜித்குமார் அவர்கள் ஏகே கார் ரேசிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கினார். ஸோ தொடர்ந்து கார் ரேசிங்கில் பிஸியாகவே இருந்துட்டு வராரு. ஏற்கனவே ஜிவி பிரகாஷ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தால. எஸ், நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிற ஏகே அவர்களுடைய டாக்குமெண்ட்ரி, நம்ம ஏகே அவர்களோட பர்த்டே May 1 வருது. இது உலகமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் தெரியாத விஷயம் என்னன்னா, இந்த கார் ரேசிங் சம்பந்தப்பட்ட ஒரு ஆவணப்படம், அதாவது ஒரு டாக்குமெண்ட்ரி உருவாக்கிட்டு இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியை AL விஜய் அவர்கள் இயக்குறாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ரிக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எப்படி AK64க்கு தயாரிப்பாளர் யார் அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துட்டு வருதோ, இந்த குழப்பம் இந்த டாக்குமெண்ட்ரியில் விலகிடுச்சு. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ரியை ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம ஏகே அவர்கள் தான். இருந்தாலும் ஏகே ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி பேர் என்ன அப்படின்ற விவரம்லாம் இது வரைக்கும் வராத நிலையில் ஆல்ரெடி ப்ரொடியூசர் கவுன்சிலில் நம்ம ஏகே அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காராம் ப்ரொடியூசராக. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக AK64 அவர் தான்ப்பா ப்ரொடியூசராக இருப்பார் அப்படின்ற ஒரு குழப்பம் ரசிகர்கள் மத்தியில் நிலவிட்டு வருது. இருந்தாலும் அஃபிஷியல் அப்டேட் வரும். ஏன்னா பெரிய பட்ஜெட் படம் ஏகே ப்ரொடியூஸ் பண்ண மாட்டார்.